வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிஎல் 2025 இப்போ ஆர்சிபியோட புதிய கேப்டனாக ரஜத் படிட்டர் அப்பாயிண்ட் ஆகியிருக்கிறாரு. ஸோ ரஜத் படிட்டருக்கு ஆர்சிபியில் என்னென்ன கேப்டன்சி சேலஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன்சி சேலஞ்ச் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீனியர் பிளேயர்ஸை மேனேஜ் பண்ணுறது, லைக் விராட் கோலி, புவனேஸ்வர் குமார் அவங்கெல்லாம். ஸோ இப்போ வந்துட்டு சேலஞ்ச் அதில் என்ன அப்படின்னா, ஸோ விராட் கோலி வந்து ஆர்சிபியோட ஃபேஸு. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபினாலே அது வந்து விராட் கோலி தான். அவரோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கும் மீடியாவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய மேசிவ் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் தான் அடுத்த கேப்டனுங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் ரஜத் படிட்டர் வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு விராட் கோலியை வந்து அப்ரூவ் பண்ணி அவரும் வீடியோ போட்டிருந்தாலும், ஸோ மேட்சஸ்குள்ளே நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே நேரம் புவனேஸ்வர் குமார் ஒரு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர் வித் லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. எஸ்ஆர்ஹெச்க்கு கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பேலன்சிங் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு அவர் எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட ஸோ அந்த ஒரு டீமை வந்து வழி நடத்த போகிறாரு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சேலஞ்சு. ஸோ இதுக்கு சொல்யூஷனாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத ஸோ மேட்சுக்கு முன்னாடி விராட் கோலி அதுக்கப்புறம் வந்துட்டு புவி கிட்ட வந்து ரஜத் படிட்டர் ஒரு கிளியர் கம்யூனிகேஷனை கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே கேப்டன்சி இம்பாக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கேப்டன்சி ஐடியாஸை வாங்கிட்டு லீடர்ஷிப் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு மொரால் பூஸ்டர் மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய ஓன் டாக்டிக்கல் டெசிஷன்ஸ் மட்டுமே எடுக்காமல் அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு ஒரு கிளியர் கம்யூனிகேஷனை கொடுக்கறது வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இந்த சேலஞ்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேன், பட் ஆனால் புவி வந்துட்டு பவுலர். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரீடம் இன் பவுலிங் அப்படிங்கிறதையும் ரஜத் படிட்டர் என்ஷூராக கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவர் கரெக்டாக என்ஷூர் பண்ணி அதை கொடுத்தாலே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா 17 வருஷமாக ஒரு டீம் வந்து ட்ராஃபி வின் பண்ணல அப்படிங்கும்போது எல்லா சீசன்லேயுமே அவங்க வந்து ட்ராஃபியை வின் பண்ணுங்கிற ஒரு ஹரியில் இருப்பாங்க. அப்போ டீமுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஆர்சிபி ட்ராஃபியை வின் பண்ணல. ஸோ அதனால் ஃபேன்ஸு, மேனேஜ்மெண்ட்டு எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம வின் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு கேப்டன் வரும்போது ஸோ இவராது நமக்கு ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக ஃபேன்ஸ் வைப்பாங்க. ஸோ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கேப்டன்சி மட்டும் இல்லாமல் அவரோட ஓன் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ கேப்டன்சியும் பண்ணி அவரோட ஓன் ஃபார்மையும் பார்த்துக்கிட்டு ஃபேன்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்துட்டு ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். அவர் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்துட்டு அங்கே நிறைய விஷயங்கள், டிராஃபிக்கான விஷயங்கள் இருக்குது. ப்ரெஷர் அப்படிங்கிறதையும் நான் அதான் சொல்கிறேன். ஸோ டோட்டலி ரஜத் படிட்டர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்தையுமே எடுத்து கலரி ஸோ அந்த ஒரு டிராஃபிக்கான ஒரு ஹரியை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜத் படிட்டருக்கு சொல்கிற சொல்யூஷன், ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய லெவலில் காமன் கம்போஸ்டாக இருந்து அவரோட எமோஷன்ஸை வெளியே காட்டாமல் இருக்கணும். இப்போ எப்படி எம்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்டன்சிங்கிறத அண்டர்டேக் பண்ணும்போது எவ்வளோ ப்ராப்ளம் வந்தது ஐபிஎலுக்கு முன்னாடி, பட் ரஜத் படிட்டருக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல. பட் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்த மாதிரி மேட்ச்குள்ளே இருக்கும்போது ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வரும். அதை வந்து அவர் கரெக்டாக வந்துட்டு காமன் கம்போஸ்டாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மேட்சை பற்றி மட்டுமே திங்க் பண்ணால் போதும். ஃப்யூச்சரில் நமக்கு இந்த மேட்ச் இருக்குது, ஸோ இதை பற்றியும் வந்துட்டு திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் செயல்படாமல் இருந்தாலே போதும். கோச்சிங் ஸ்டாஃப் கூட ரொம்ப வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு மூவ் பண்ணி கேம் பை கேம் ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு கேப்டன், என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டாலே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரஜத் படிட்டரோட கேப்டன்சியில் வந்துடும். ஸோ அது இது வரைக்கும் ஆர்சிபி பண்ணாத ஒரு விஷயம். ஸ்ட்ரெயிட்டின்னு ஒரு 11 வந்தாங்க அப்படின்னா அதில் அப்படியே ஸ்டிக் ஆன் ஆகிக்குவாங்க. ஸோ இந்த தடவை அதை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டிக்கலாக பவுலிங் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும் அண்டர் ப்ரெஷரில். ஸோ அது வந்துட்டு ரஜத் படிட்டர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ரஜத் படிட்டர் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சாயத் முஸ்டாக் அலி ட்ராஃபி, விஜயஸ்ரீ ட்ராஃபியில் ஆடினார். அதில் வந்துட்டு விஜயஸ்ரீ ட்ராஃபியில் ஒரு மேட்ச்சில் ரஜத் படிட்டர் ஸ்பின் பேஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜத் படிட்டர் க்ரீஸில் இருக்கிற வரைக்கும் ஸ்பின்னர்ஸை யூஸே பண்ணாமல் ஆப்போசிட் கேப்டன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி டாக்டிக்கலான பவுலிங் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும். ஸோ டெத் ஓவர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஆர்சிபி ஸ்ட்ரகிள்
பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ டெத் பவுலர்ஸ் யார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஹேசல்வுட், துஷாரா, புவனேஸ்வர் குமார் இவங்க 3 பேர் நம்பி தான் டெத் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் யார் வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல இருப்பாங்கிறது பிளேயிங் கிரவுண்டை செலக்ட் பண்ணி கண்டிஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி பிச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பவுலிங் கொடுக்கணும். இது ஒரு சேலஞ்சு. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸோ பவுலிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ப்ரீ பிளான் பண்ணணும். ஹோம் அண்ட் அவே கண்டிஷன் அப்படின்னு நடக்க போகும்போது எந்தெந்த பவுலருக்கு என்னென்ன ரோல், ஸ்பெசிஃபிக் ரோல் என்ன, பவர் பிளேடாக புவியன் ஹேசல்வுட் போடுவாங்க அப்படின்னா மிடில் ஓவரில் குர்னல் பாண்டியா, ஸ்வப்னல் சிங், சுயாஷ் சர்மா யூஸ் பண்ணி, டெத் ஓவரில் துஷாரா, ஹேசல்வுட், ரொமாரியோ ஷெஃபோட கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக்கப் பிளான்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு இஷ்யூவும் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சு. பேட்டிங் ஆர்டர் நான் ஏன் சொல்கிறேன்னா, சிம்பிள். விராட் கோலி ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மிடில் ஆர்டரில் இருந்தார், இப்போ ஓப்பனிங்கில் இருக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் கிளென் மேக்ஸ்வெலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருந்தாலும் மேக்ஸ்வெல் டாப் ஆஃப் த ஆர்டரில் ஆடி இருந்தார். பட் லியாம் லிவிங்ஸ்டனோட பெஸ்ட் அப்படிங்கிறது மிடில் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ டிம் டேவிட் வந்துட்டு ஃபினிஷர் அப்படிங்கிற ரோலில் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொமாரியோ ஷெஃபோர்ட் அங்கே இருக்கிறாரு. எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து அந்த ரைட் பேலன்ஸ் ஆஃப் பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்குது, யார் அக்ரெசிவாக இருப்பா, யார் ஆங்கர் ரோல் பண்ணுவா அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு என்ஷூர் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷ் நமக்கு லாஸ்ட் 5 ஓவர்ஸில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா எப்படி பவுலிங்கில் டெத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்கோமோ, பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்ட்ராங் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். அதையும் நம்ம கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, ஸ்டேபிளான ஒரு டாப் ஆர்டர். கோலி சால்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, ரஜத் வந்து நம்பர் 3னா லியாம் லிவிங்ஸ்டனை ஒரு ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கணும். ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மேட்ச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரோல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து அவரை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருந்தா இந்த விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபோர்ட் இவங்க 2 பேரும் ஸோ இனஃப் பால்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம உதவணும். குர்னல் பாண்டியா, ஷெஃபோர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணி ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை ப்ரொமோட் பண்ணி அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷனை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும். லைக் இப்போ அக்ஷர் பட்டேல் வந்து இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகி வந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூவும் வந்துட்டு சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா, ரஜத் படிட்டர் ஒரு கேப்டனாக ஸோ டீமை லீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீமுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கேப்டன் அப்படின்னு ஸ்குவாடையே மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கணும். ஹேண்ட்லிங் டஃப் லாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மோட்டிவேட் பண்ணிட்டு சப்போஸ் நம்ம லாஸ் ஆனோம் அப்படின்னா அந்த லாஸ்னால துவண்டு போயிடக்கூடாது. அதில் என்னென்ன ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளோட முறையில வந்து ஹையாக வச்சு ஸோ நம்ம லாஸ் ஆனாலும் நம்ம வந்துட்டு நல்லா தான் வந்து ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எந்தூசியாசம் நமக்குள்ளே இருக்கணும். கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து ஆர்சிபி பேர் போன ஒரு விஷயம். ஸோ அதை ஒரு கேப்டனாக புதுசாக வரும்போது அவரோட பேட்டிங்கும் சேர்த்து வந்துட்டு அந்த இடத்துல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளே ஆஃப்ஸ் அப்படின்னாலே ஆர்சிபி சோக் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம டீமை மோட்டிவேட் பண்ணுறது மூலியமாக தான் வந்துட்டு மாற்ற முடியும். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவாக காமான ஒரு லீடராக வந்துட்டு நம்மளோட பிளேயர்ஸுக்கு பின்னாடி நம்ம நிற்கணும். ஸோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய லேர்னிங்ஸ் என்ன அப்படின்னு அதில் பார்த்துட்டு அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ளேம் பண்ணுறதை தாண்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஈஸியாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் டிஆர்எஸ் டெசிஷன்ஸ். இதை மெயினாக நம்ம பேசியாகணும். ஏன் இதை நம்ம பேசியாகணும் அப்படின்னா, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸில் அந்த டிஆர்எஸ் டெசிஷன் என்ன சேலஞ்சுனா, ஃபீல்டர்ஸை வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக நம்ம வந்து அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. டிஆர்எஸ் வந்து க்ரூஷியல் மொமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். 100% சுச்சுவேஷனில் வந்து டீம் போகாமல் காப்பாற்றும். ஸோ இதிலலாம் சீனியர் பிளேயர்ஸோட அட்வைஸ் நம்ம வாங்கிக்கலாம். கோலி, புவனேஸ்வர் குமார்லாம் கரெக்டாக அந்த இடத்துல எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த டிஆர்எஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் விக்கெட் கீப்பரோடு இருக்கணும். ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மாலாம் அதுலேயும் வந்து எஃபெக்டிவான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறதையும் ஒரு வேறு முறையில நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து அக்ரஷன், அதுக்கப்புறம் கம்பேஷன் ரெண்டுமே வந்துட்டு வித்தியாசங்கிறத புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ விராட் கோலி ஃபார்மர் கேப்டன், அவரை மாதிரியே அக்ரெசிவாக நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே வரக்கூடாது. ஸோ ஏன் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணார் அப்படின்னா இவன் அடுத்த விராட் கோலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். போல்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்லெஸ்ஸாக இருந்து ஏதாவது ஒரு டெசிஷன்ஸ் எடுத்துடக்கூடாது. ஸோ விராட் கோலி வந்துட்டு அவர் தனி நம்ம தனி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ விராட் கோலி ரஜத் படிட்டர் அப்படிங்கிற கம்பேரிசன், நான் வந்து விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவருக்குள்ளே வரவே கூடாது. ஃபைனல் வெர்டிக்ட் என்ன சொல்கிறேன்னா, ரஜத் படிட்டர் கேப்டன்சியில் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் எடுக்க போகிறாரு. ஸ்ட்ராங்காக வந்துட்டு டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவரை பேக் பண்ணணும். அதே மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட வந்துட்டு ஜோவியலாக இருந்து ஸோ அவரும் சீனியர் பிளேயர்ஸ் அட்வைஸ் எல்லாம் கேட்டு ஸ்மார்ட்டாக டாக்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஹையாக இருந்தாருன்னா இந்த தடவை நம்மளுடைய அந்த ட்ராஃபி கர்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரஜத் படிட்டர் ஒரு கேப்டனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில்
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.